இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம் கூட இருப்பதே நமக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த வாக்குத்தத்தத்தை ஈசாக்கிடம் கூறின ஆண்டவர் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்று நாம் தியானிப்போம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணுகிறவராயிருந்தார் என்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கிடம் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்போது ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் நாம் வாசிக்கலாம். பஞ்ச காலத்திலும் ஈசாக்கின் கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றான். இதை பார்த்த பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டு, நீ எங்களை விட்டு போய்விடு என்று அவனை துரத்தினான். ஈசாக்கும் அவ்விடமிட்டு புறப்பட்டு போய் வேறு துறவுகளை தோண்டினார். நாம் தேசத்திலே பல்கும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று பெயரிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அப்போது பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு அவனுடைய சிநேகிதனையும் அவனுடைய சேனாபதியையும் கூட்டிக் கொண்டு ஈசாக்கை பார்க்க வந்து, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணும் போது, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அபிமெலேக்கு ராஜா கூறும்போது, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். தேசத்திலே பஞ்சம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்த போது தேவன் ஈசாக்கோடே கூட இருந்து ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கோடு கூட இருந்து ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஈசாக்கை போல ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம், ஆண்டவரை தொழுது கொள்வோம். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. ஈசாக்கை போல தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க, தேவனை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படவும், எங்கள் மூலம் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படவும் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. ஹாவ் அ பிளஸ்ஸட் டே.